வாக்குத்தத்தம் உன்னுடையது. எல்லாருக்கும் வெற்றி பெற வேண்டும் என்ற ஆசை உண்டு. படிக்கிற பிள்ளைகள், வீட்டை கவனிக்கும் சகோதரிகள், வேலை செய்யும் மக்கள், விளையாட்டு வீரர்கள், சிறியோர் பெரியோர் எல்லாரும் வெற்றி பெற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றனர். ஆனால் எப்போதும் வெற்றி பெறுகின்றார்களா என்றால் முடியாது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்வில் வாழ்க்கை என்ற போராட்டத்தில் வெற்றி பெற்றவர்களாக இருக்க வேண்டும். வேதாகமத்தில் நாம் காணும் எல்லா பெரியவர்களும் கடவுளின் தயவினால் வெற்றி பெற்றனர். ஆபிரகாம் தன் வாழ்வில் தேவனுடைய தயவினாலே எல்லா நன்மைகளையும் பெற்று அநேக மக்கள் இனங்களுக்கு தலைவரானார். ஈசாக்கு கடவுளின் தயவினால் 100 மடங்கு ஆசீர்வாதம் பெற்றார். யோசேப்போடு கடவுள் இருந்ததால் அடிமையாய் போனவன் ஆளுகை செய்கிறவனாய் மாறினான். மோசே 6 லட்சம் பேரை விடுதலையாக்கி செழிப்பான தேசத்துக்கு அழைத்து கொண்டு போனார். யோசுவா, தாவீது, தானியேல், எஸ்தர் போன்ற மக்கள் அனைவரும் வெற்றி பெற்றவர்கள். இவர்களை வெற்றி பெற செய்த ஆண்டவர் உன்னையும் வெற்றி பெறச் செய்வார். அவருக்கு உன் வாழ்வை முற்றிலும் அர்ப்பணித்து அவரையே நம்பி நின்றால் ஆண்டவர் உன்னையும் வெற்றி பெற வைப்பார். நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்ன இயேசு கிறிஸ்து இன்றும் ஜெயம் கொடுக்கிறவராய் உன்னோடு கூட இருக்கிறார். ஆகவே இன்றும் அவரையே பற்றி கொண்டு நிற்பாயானால் அந்த நல்ல ஆண்டவர் உன்னோடு இருந்து இந்த நாளிலும் உன்னை வெற்றியாய் நடத்துவார். ஆதார வசனம்: கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். 2 கொரிந்தியர் 2:14.